ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சேமியா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். அதில் கேரட் பீன்ஸ் அதை மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஆர்னியாவும் அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மேடம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகலை. அவங்க குளித்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. இப்போ அதை போட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுவிட்டோம். மிட் மார்னிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா பனானா தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சோட மேலே டேஸ்ட்டுக்காக ஹனியை ட்ரிசில் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ஒரு 11:30 இல்லைன்னா 12 அந்த டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் நான் அவளுக்கு கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முன்னாடிலாம் நல்லா தூங்கிகிட்டு இருந்தா, இப்போ அவங்க தூங்க மாட்டாங்களாம், விளையாண்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 1:30, 2 அந்த டைம் கிட்ட பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு லன்ச் கொடுத்துட்டேன். சாதம், பருப்பு துவையல், அப்புறம் முருங்கைக்காய், இதுதான் அவளுக்கு நான் லஞ்சுக்கு கொடுத்துருந்தேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிக்க எப்படியும் ஒரு 1 hour ஆக்கிடுவாங்க அவங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் என் கூட ப்ளே டைம் இருக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலவாணி உரை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்ச பொம்மையை போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னது எதுன்னு கேட்டால் அதுதான் கிஃப்ட் கவர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பையில் பார்த்திங்கன்னா ஆங்கிரி போர்டும், இன்னொன்று இதில் மிக்கி மவுஸும் வச்சு கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட பொம்மையெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க அவங்களே ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களே கொஞ்சம் வைபாகவே வச்சுக்கிட்டாங்க. நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே மேடம் விளையாடுறதுக்காக வந்துட்டாங்க. தண்ணியை ட்ரெஸ்லலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்களேன். இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் நனைஞ்சு போச்சான். இப்போ அதனால் நான் ட்ரெஸ் மாற்றி விடணுமா. நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி கோவப்படுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன், அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சான். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு டின்னரையும் எடுத்து கொடுத்துட்டேன். சப்பாத்தியும் குருமா வச்சு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.